எம் ஹரிபாபு 30 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். இனிமே தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இருந்தாலும் இந்த எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுனால என்ன இந்த ஓலா ஊப்பர்னால ரொம்ப இதுவாக இருக்குது. கவர்மெண்ட் மீட்ரு போட்டு ஓட்டினா பழையபடி நல்லாயிருக்கும் எங்களுக்கு தோணுது. ஆட்டோ ஆட்டோ கட்டணத்தை உழைத்தவே இல்லை, அப்படியே விட்டாங்க, எங்களை மறந்துட்டாங்க. இந்த 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 ஆட்சிலாம் ஓரளவுக்கு செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆட்டோ ஓட்டினா உங்களோட குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு? நான் காலையில் 8 மணிக்கு எடுப்பேன், நைட்டு 8 மணி வரையும் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த வெயில் வேறு ஓவராக இருக்குது, இப்படி தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. ஸோ இப்போ இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு? இன்றைக்கெல்லாம் ஓட்டினா கூட என்ன ஒரு 500 600 எடுக்கலாம். இதில் கேஸ் போடணும், ஆயில் ஊற்றணும், அதுக்கப்புறம் சாப்பிட்ணும், எவ்வளோ இருக்குது இதில். கவர்மெண்ட்டு கொஞ்சம் மீட்ரு கொடுத்தா எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். ஓலா ஊப்பர் இதெல்லாம் வந்தனால சுத்தமாக எங்களுக்கு இல்லை. அவங்க செல்லை வச்சு ஓட்டிகிட்டு போயிடுறாங்க, நம்மளுக்கு இல்லை. அதுதான். இப்போ உங்களுக்கு இந்த கிடைக்கிற காசை வச்சு உங்களால் உங்களோட அன்றாட வாழ்க்கையான குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான இது சாத்தியம் இருக்கா? ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். நிலைமை மாறும் நினைக்கிறோம், பார்க்கலாம். இதை நான் ஜெய்சங்கர் அவர்கள்ட்டேருந்து இருக்க. இப்போ இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கை முறை, தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பையும் சரி, இந்த உழைப்பு சுரண்டல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அடுத்து இந்த நேர கணக்கு, எவ்வளவு நேரம் நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. வேறு என்னென்ன அழுத்தங்கள் வருகிறது, இதனால இவர்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை மாறுது? இப்போது பன்னாட்டு நிறுவனங்கள் அன்லிமிட்டெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை நேர குறைப்பு என்பது ஒரு சின்ன இன்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது தான் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம். அவங்களுடைய வேலை நேரம் விடியற்காலை 4 மணிக்கு துவங்கி இரவு 11 மணிக்கு முடியும். 5 மணி நேரம் தான் உறக்கம். சூரியன் உதிக்கும் முன்பு அவர்கள் பண்ணையில் போயிட்டு வேலை செய்யணும். அது பண்ணையாக விவசாயத்தில் இருந்த பொழுதும் ஜமீனாக இருந்த பொழுதும் சரி, அதை தாண்டி 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 வந்த பிறகு கூட 17ஆம் நூற்றாண்டில் தொழிற்சாலைகள் வந்த பிறகு கூட 17 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். ஆனால் போராட்டம் எங்கே துவங்குதுன்னா, தொழிற்சாலைகள் துவங்கிய பிறகு தான் எங்களால் 17 மணி நேரம் வேலை செய்ய முடியாது என்று போராட்டத்தை துவங்குறாங்க. ஆனால் அந்த போராட்டம் ஒரு 5 ஆண்டுகள்லையோ 10 ஆண்டுகளோ வெற்றி அடையலை. ஏன்னா அந்த தொழிற்சாலைகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். அந்த பணக்காரர்கள் மன்னரின் அரசவையில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றவர் இருக்காங்க. அப்போ மன்னர் நாலேஜுக்கு போனாலும் அது நடக்கிறது இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் 10 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து 17 மணி நேர வேலை நேரம் 15 மணி நேரமாக குறைக்குது. 15, 13, 12, 10 அதற்கு பிறகு தான் சிக்காகோ போராட்டம் 8 மணி நேரமாக குறைக்கப்படுது. இந்த 700 ஆண்டு கால போராட்டம் 8 மணி நேரம் உழைப்பை நாம் இன்னும் ஹார்ட்லி ஒரு நூற்றாண்டு கூட என்ஜாய் பண்ணலை. திரும்பவும் என்ன தொழில்நுட்பம் வருது. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க 12 மணி நேரம் வேலை ஒரு வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை செய்தால் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறி 3 ஆண்டுகளுக்கு பிறகு வல்லரசு நாடுகளுக்கு இணையாக மாறும் என்று இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்கள் பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் பேசியிருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பாக. அது இந்தியா முழுக்கும் அனைத்து பத்திரிகை ஹெட்லைன்ஸாக வந்திருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 70 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 12 மணி ஒரு தொழிலாளி உழைக்க முடியுமா? அவர் முக்கியமான சொல்கிறேன், தொழிற்சாலைகள் ப்ரொடக்ஷன் பண்ணுகின்ற இடங்களில் கட்டாயம் அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இல்லை, அவர் அதுக்கு தான் சொல்ல, 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியும் ஜப்பானும் இப்படி உழைத்ததால் தான் அவர் முன்னேறிச்சு. அதே மாதிரி நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து சொல்ல. என்னென்னா அதாவது அந்த ஜெர்மன் நாட்டு 2ஆம் உலக போருக்கு பிறகு அங்கே ஆண் வாரிசே இல்லாத நாடாக இருந்ததெல்லாம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. குறிப்பாக அங்கே மக்கள் தொகை மிக மிக குறைவு. மக்கள் தொகைக்கு குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் ரோபோ வருவதற்கு முன்பாக அவர்கள் அதிக மணி நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இங்கே மனித வளம் கொட்டி கிடக்கிறது. கொட்டி கிடக்கிற மனித வளத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இங்கேயும் கட்சாட்பட்டு மனித வளத்தை குறைவாக பயன்படுத்தி மனித வளத்தின் அடிப்படையில் 12 மணி நேரம் உழைத்தால் எனக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் கிடைக்கும் என்பது முதலாளிகளுக்கான லாபத்தை கூட்டுவதற்கு பயன்படுமே தவிர பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு பயன்படுது. நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். இங்கே மனிதரை ஒரு தொழிலாளியாக எவ்வளவு நேரம் உழைக்க வைக்க முடியுமோ அதை தான் பயன்படுத்த முடியும். நீங்க சயின்டிஃபிக்கலாக ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய முடியாது. ஏன்னா உழைக்கின்ற இடம் 8 மணி நேரம், வேலைக்கு வருவதற்கு 1.5 மணி நேரம், வேலை விட்டு வீட்டுக்கு போவதற்கு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 11 மணி நேரம் அதில் கழிக்க வேண்டியிருக்கு.
அதுக்கப்புறம் ஓய்வு, அதுக்கப்புறம் உறக்கம். சயின்டிஃபிக்கலாக இதுதான் சாத்தியம். இது சாத்தியமாகாது என்பது இப்போ ஐடி ஃபீல்டு ப்ரூஃப் அடிக்குது. ஐடி ஃபீல்டை 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்கின்றவர்களுக்கு இருதய நோய் வருகிறது, பிபி வருது, சுகர் வருது. எப்போ 35 வயதுக்கு முன்பாகவே வந்து விடுகிறது என்பது கூடுதல் வேலை நேரத்தை நோக்கி அந்த கம்பெனி கசக்கி பிழிவதன் காரணமாக அவர்கள் உடல்நலம் பாதிக்கிறது என்பது சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு.